ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யோங்கியோட ஒரு ஒன் ஷாட் இல்லைனா மினி எஃப்எஃப்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் அது மட்டும் அது எனக்காக பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் பிங்க் சாரி வியர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க ஒரு மாதிரி நர்வஸாக. அப்போ உங்கள் தங்கச்சி ரெமே இருந்துட்டு, அக்கா என்னடி ஆச்சு, நர்வஸாக இருக்கியா? லைட்டா எனக்கு என்னென்னு தெரியலடி, ஒரு மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, இருக்கும் என்ன ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி பண்ணுற, நடிக்காது, அப்படியே வெக்கம் வர மாதிரி. அம்மா என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ என்கிட்ட கத்துற? நான் ஒன்றும் கத்தலம்மா, உன் புள்ள தான் கத்துறான், போ அவனை போய் என்னன்னு போய் பாருப்போ. சரி போகிறேன். அழுகுறானா? அதோ. ஸோ நீங்கள் அப்படியே கூட ஒன்று ரூம் ஓடுறீங்க. ஒரு குட்டி குழந்தை பெட் மேலே படுத்து அழுதுகிட்டே இருக்குது. ஐயோ என் குட்டி பொண்ணுக்கு என்ன ஆச்சு, மம்மா வந்துட்டல, அப்படிலாம் அழுக்கூடாது தங்கோல்ல. என்ன டைம் ஆகுது, உங்கள் அப்பா எங்கே போனான்னு தெரில, இன்னும் வரல. அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வாங்க கூப்பிட்றாங்க ஒன்று. அப்படியா? அது இவனை புரிடி, அழுவாமல் பார்த்துக்கோ சரியா? அழுதானே நான் டென்ஷன் ஆகிடுவேன். நான் பார்த்துக்கிறேங்க்கா, நீ வா கீழே வா அப்படின்னு அவள் தூக்கி வச்சுக்கிறா. சரி நீங்கள் கீழே போயிட்டீங்க. அப்போ உங்கள் மாமியார் வந்துட்டு, ஓ ரெடியாம்மா? ஆண்டி ரெடி. சரி அப்போது கிளம்பலாமா? இல்லை ஆண்டி அவர் வரலையா? அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொன்னால், நீ வா நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெமி தூங்கிட்டானா? ஆக்கா தூங்கிட்டான். எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடி. என்ன நர்வஸ் உனக்கு, பெரிய நர்வஸ்ஸு? எனக்கு ஒன்றும் புரியலே. ஏண்டி என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க, எல்லாம் காமெடியாக பேசுகிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது காலையிலேருந்து. யாருக்கிட்டையாவது சொன்னால் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இது என்ன உனக்கு புதுசா அப்படின்லாம் பேசுகிறீங்க. எனக்கு இது புதுசு தானே. நீ புதுசோ பழசோ என்ன சொன்னாலும் யாரும் நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்கக்கா. உனக்கு ஃபியராக இருக்கோ நர்வஸாக இருக்கோ யாரும் ஒன்று கண்டுக்க மாட்டாங்க ஒன்று. நீ வா. அது என்னவோ கரெக்டு தான் அப்படின்னு நீங்களுமே அவள் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஸோ பிளேஸும் வந்துருச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கீங்க. அப்போது வயன் வந்துட்டியா, வாமா. எங்கே என் தங்க பிள்ளை எங்கே? ரெம்மி வச்சுருக்கா. நான் அவகிட்டேருந்து வாங்கிக்கிறேன், நீ உள்ளே போவன் வெயிட் பண்ணுறான். சரிங்க அங்கிள் அப்படின்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வயன் என்ன இவ்வளோ பொறுமையாக நடந்துட்டுருக்க? இல்லைம்மா ஒரு மாதிரி. என்ன ஒரு மாதிரி ரெண்டு மாதிரின்னு? சீக்கிரமாக நட, டைம் ஆகுது. மற்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவல்ல, இப்போ மட்டும் என்ன எவ்வளோ ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்க? ஏம்மா நல்ல நாள் அதுவுமா என்னை இப்படி திட்டிக்கிட்டே இருக்க? நான் வரேன். யார்? நான் திட்டுறேன்? நல்ல நாள் அதுவுமா நீ இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ வா முதல்ல அப்படின்னு உங்களை தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே போகிறீங்க. அப்போது பிளாக் அவுட்ஃபிட்டில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவங்கள திரும்பி பார்த்ததும் அப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. ஷோங்கே வயன் அப்படின்னு தலையாட்டுறாரு உள்ளவான்னு. அப்போ நீங்கள் ஓடி போய் யோங்கி ஹக் பண்ணிக்கிட்டு, இப்போதான் எனக்கு என்ன பேச வர, வாய் ஒழுறதா? இவங்க எனக்கு இப்போ தான் உயிரே வந்துச்சு உன்னை பார்த்ததும். ஏன் நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சியா, இல்லைனா மேரேஜ்க்கு வரமாட்டேன்னு நினச்சியா? அப்படி இல்லை, காலையிலேருந்து எல்லோரும் திட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக புதுசாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறேன். யாருமே நான் சொல்கிறது கண்டுக்க கூட இல்லை. உன்னை பார்த்ததும் தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது. திட்டினாங்களா? சரி அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே சரி பையன் போதும். ஆக வேண்டிய காரியம் பார்க்கலாம், வா டைம் ஆகுது. சரிம்மா அப்படின்னு யோங்கியோட ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. யோங்கி ஏன் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா? ஆல்ரெடி ஆத்தக்காரி கத்திக்கிட்டே இருப்பா. நீ ஏன்டா இந்த மாதிரி பிளாக் போட்டு வந்த? இப்போ என்ன ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, ஒயிட் ஷர்ட் மாற்றிக்கிட்டா, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை. சரி நீ அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு யோங்கி வெளியில் வராரு. ஒன்றே உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் என்ன எல்லாம் முன்னாடி இந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு நேரங்காலம்லாம் தெரியாதா ஒன்றும், எல்லாத்துலேயும் அவசரப்படாத வயன். அம்மா இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்ததால அப்படி. இதுக்கப்புறம் பார்க்க தானே போகிறேன், எதுக்கு அவ்வளோ அவசரம் உனக்கு?
ஒன்றும் இல்லைம்மா. அம்மா அக்காவை விடுமா, சும்மா கத்திக்கிட்டு இருக்காதம்மா. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும், வாய் மூடு. உங்கள் அப்பா எங்க? அப்பா வெளியில் அங்கிள் கூட பேசிகிட்டு இருக்காரு, வந்துடுவாருன்னு சொன்னார். சீக்கிரமாக வர சொல்ல அவனை. ஸோ யோங்கியோட டேடி வர்றாரு. அங்கிள், குழந்தை எங்க? யோங்கி வச்சுருக்காம்மா, அவன் கூப்பிட்டு வரேன்னு சொன்னான். சரி அங்கிள். ஸோ டைமும் ஆகிட்டுருக்கு, அந்த ஆஃபீஸர்லாம் கூப்பிடுறாங்க. எங்கம்மா அவங்க ஹஸ்பண்ட்? எங்கே ஒரு ஆளுக்கான இன்னும்? இதோ வரேன்னு சொல்லியிருக்காரு, வந்துடுவார். வையன், என்ன எங்கே போனா அவன்? அம்மா ஷர்ட் மாற்றிட்டு வர போயிருக்காம்மா, வந்துடுவாம்மா. கத்தாதம்மா நீ. 2 பேருக்கும் விளையாட்டு தான். விளையாட்டா? அம்மா அவங்க அம்மா இருக்காங்கம்மா, அவன் முன்னாடி அப்படி திட்டாதம்மா அவனை. நான் ஒன்றும் திட்டலடி, சும்மா சொன்னேன் அவ்வளோதான். இதோ வந்துட்டான். பார்த்தா யோங்கி ஒயிட் ஷர்ட் மாற்றிட்டு கீழே பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. அந்த குட்டி பாப்பா இருப்பான்ல, அவனை அப்படியே குட்டி யோங்கி தூக்கிக்கிட்டு யோங்கி வராரு. ஸோ உங்களுக்கு அது பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குட்டி பூனை, அப்பா அம்மா மேரேஜ் பார்க்குறியா? எந்த பேபிஸும் பார்க்காதது நீ பார்க்க போகிற. நீ லக்கிடா, எனக்கு தெரியும் நீ லக்கி தான்னு. யோங்கி சீக்கிரமாக வா. அதை வரேன் அப்படின்னு அவனை தூக்கிட்டு வந்துடுறாரு உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு. சரி, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. 2 பேரும் க்யூட்டாக இருக்கீங்க. நீடி என் தங்கம் அப்படின்னு உங்கள் சீக்ஸை பிடிச்சி கிள்றாரு. யோங்கேஷ், இந்த மாதிரி இங்கெல்லாம் பண்ணாத. ஆல்ரெடி நம்ம மேலே கோவமாக இருக்காங்க. இருந்தால் இருந்துக்கிட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டியை நான் கொஞ்சுவேன். யோங்கி, வயன், குழந்தை என்கிட்ட கொடுக்க சொல்லு. மேரேஜ் முடிஞ்சதும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிம்மா. யோங்கி, பாப்பாவை கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி, பாப்பா எங்கள் கூடயே இருக்கட்டும், நாங்கள் அப்படியே இருக்கோம். என்னடி புருஷன் பேச்ச கேட்க மாட்டான்? அம்மா அவன் சொல்கிறான்ல, விட்டுரு. ஸோ இவங்க அந்த பாப்பாவை தூக்கிக்கிட்டே உங்களுக்கு அப்படியே மாலை சேஞ்ச் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்களுமே சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ டைம் ஆகிடுச்சு, இந்த ரெஜிஸ்டரில் நீங்கள் 2 பேரும் சைன் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே சைன் போடுறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள் மேலே பூவெல்லாம் தூவி விடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பி டேஸாக வருது. யோங்கியவே பார்த்துட்ருக்கீங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் டி பேபி, யூ டு யோங்கி அப்படின்னு யோங்கி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாப்பாவோட சீக்ஸில் யோங்கி ஐ லவ் யூ, மீ டூ. வயன் முடிஞ்சிடுச்சா? ஆமாம். சரி, இப்போ வாங்க கிளம்பலாம் அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பணும்ல. ஸோ நீங்கள் யோங்கி கூட போகலான்னு போகிறீங்க. டக்குன்னு உங்கள் அம்மா கைப்பிடிச்சி இழுத்து, ஐயன் என்ன அங்கே போகிற? அம்மா வீட்டுக்கு தானே போகிறோம், யோங்கி கூடயே வரேன். இப்போ அதுக்கு டைம் இல்லை சரியா? அதுக்கு நேரம் வரும்போது 2 பேரும் ஒன்றா போகலாம். இப்போ வீட்டுக்கு போகலாம் வா. அம்மா ஒரே வீட்டுக்கு தானே போகிறோம், யோங்கி கூடயே வரேன். அதான் சொல்கிறேன்ல, அவன் காரில் வருவான் அவங்க அம்மா அப்பா கூட, நம்ம போகலாம் வா. பாப்பாவை தூக்கிட்டு வா. இல்லைம்மா, ஆண்டி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி நீ வா. அம்மா யோங்கி அசிங்கமாக பண்ணாத வயன், வான்னு சொன்னா வா. சரிம்மா. ஸோ அவங்க இப்படி கத்துனது உங்கள் ஃபேஸே மாறிடுச்சு. அதை யோங்கி ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களை பார்த்துட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாரு. அவங்க கூட போன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. நீங்களுமே கார் ஏறிட்டு சைலண்ட்டாக வரீங்க. அக்கா, இதுக்கப்புறம் ஜாலியாக இருப்பல்ல? அங்கேயே இருப்ப, உன் ட்ரெஸ்லாம் நானே போட்டுப்பேன், பவ் பவ். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவளுக்கு என்ன, அவள் ஜாலியாக தான் இருப்பா. இதுக்காக தானே அவள் இத்தனை நாள் காத்துட்ருந்தா அப்படின்னு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா சும்மா இரும்மா, அக்கா பாவம் இல்லை. நானும் அவன் அப்பா இருந்தால் பாவம், எல்லாரோடய அசிங்கப்பட்டு நின்னோம். இப்போது உன் அக்காவுக்கு ஒன்றும் அதெல்லாம் பெருசாக தெரியாது. அம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? நான் என்னம்மா பண்ணேன்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். நீங்கள் ஹாப்பியாகவே இருங்க. இந்த வாய் தான் வேணான்னு சொல்கிறது. வாயை மூடிக்கிட்டு வா வயன். ஒன்றையும் உங்கள் அப்பா இருந்துட்டு எல்லோரும் சும்மா இருக்கீங்களா? என்ன சும்மா கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாள் சைலண்ட்டாக வாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸாக வருது, இதெல்லாம் வாய்ப் பண்ணிக்கிட்டு உட்காடுறீங்க. உங்கள் டேட் அப்படியே மிரர் வேலையே உங்கள் ஃபேஸையே பார்க்குறாரு. ஸோ அவருக்கு தெரியக்கூடாதுன்னு ஃபேஸ் ஹைட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. தென் அப்படியே வீட்டுக்கு வந்ததும் யோங்கி, என்ன ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனதும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு, ஸோ நீங்கள் யோங்கி பக்கத்துலேயே தான் இருக்கீங்க, எங்கேயுமே போகாமல். உங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. வயன்
ஏஞ்சி வா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை வந்து பாரு. சரிம்மா. ஆண்டி ஒரு நிமிஷம், பாப்பா அழுதுகிட்டே இருக்கான், வாயினா அவன் கூடயே இருக்கட்டும். ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் அம்மா. இல்லை ஏதாவது ஒர்க் இருந்தால் நானே செய்கிறேன். இல்லைப்பா, பாப்பாவை நீங்கள் யாராவது பார்த்துக்கோங்க, அவளுக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, குக்கிங் வேறு பண்ணணும்ல. நான் ரெமி அமுச்சு விடுறேன். இல்லை ரெமியை சின்ன பொண்ணு தானே. யோங்கி வேண்டாம், ரெமி பார்த்துப்பா. இல்லைன்னா நீயே பாப்பாவை பார்த்துக்கோ, நான் போகிறேன். என்ன உட்காருடி, நான் தான் பேசிகிட்ருக்கேன்ல, நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற? நேர நானே போகிறேன், இல்லாமல் என்னை திட்டுவா. இது பாரு உட்காருன்னு சொன்னேன். வயன் இன்னும் ஏஞ்சி வரலையா நீ? அம்மா இது வரேன், விடு யோங்கி அப்படின்னு நீங்கள் உள்ளே போய்ட்றீங்க. என்ன அவன் கூடயே தான் இருப்பியா வயன்? ஏஞ்சி வர்றதா ஐடியா இல்லை, வீட்டில் ஏதாவது ஒர்க் பார்க்குறதா ஐடியா இல்லை. நான் ஒருத்தே இத்தனை பேருக்கு சமைக்கணுன்னா இப்படி முடியுமா? வந்து ஹெல்ப் பண்ணணும்லாம் உனக்கு தோணாதில்ல? இல்லைம்மா, அவன் பேசிக்கிட்டு இருந்தான். பேசினதுக்கப்புறம் ஏன் இதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சா இருக்க போகிறீங்க? ஒன்றா தானே இருக்க போகிறீங்க, இதுக்கப்புறம் பேசிக்கலாம்ல. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பேசி முடிக்கணுமா? அப்படி இல்லைம்மா, சும்மா. போ, அந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணு போ. சரிம்மா அப்படின்னு போயிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கும் முடிக்கிறீங்க. ஸோ ஈவினிங் போல் இவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் நெக்ஸ்ட் டே போல் தான் இவங்களோட வீட்டுக்கு போவீங்களா? ஸோ இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணணும் உங்கள் வீட்டில். ஸோ உங்கள் சித்தி வந்துட்டு, அக்கா வயனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் ரெடி பண்ணலையா? அது ஒன்று தான் இப்போ குறைச்சல், அதான் ஆல்ரெடி பிறந்துருச்சே, அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் பண்ணால் என்ன பண்ணலன்னா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி சீப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அம்மா நான் தூங்க போகிறேன், டயர்டாக இருக்குது. இருக்கும், எல்லாத்துலேயும் அவசரம் உனக்கு. நான் என்ன பண்ணேன் இப்போது? தூங்க போகிறேன்னு சொன்னது தப்பா? காலையிலேருந்து என்னால் வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தை என்னால் பார்த்துக்க முடியல. நான் உன்னை பெற்றுக்க சொன்னேனா? இந்த வயசில் நான் உன்னை பெற்றுக்க சொன்னேனாடி? என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்க? அம்மா நான் சண்டை போடலையேம்மா. ஓடி ஆடி விளாட்ற வயசில் குழந்தையோடு இருந்தால் இப்படி தான் இருக்கும், உடம்புலாம் வலிக்க தான் செய்யும், சீக்கிரமாக டயர்டும் ஆகிடும். நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன். சித்தி நான் தூங்க போகிறேன். ஒரு நிமிஷம் வயன். என்னம்மா? இது பாரு, எனக்கு ஆல்ரெடி குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் எதையும் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்க 2 பேரும். அந்த குழந்தைக்கு ஒரு வயசு 2 வயசு ஆகிற வரைக்கும் தள்ளியே இருங்க. இவங்க இப்படி சொன்னது ஒரு மாதிரி டிவிஸோடு உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. என்ன உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், அது யோங்கியோட விஷயமா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுறீங்க. பாத்தியா அடிவலிக்கு கொழுப்பு? என்ன வயசில் என்னென்ன பேச்சு பேசுகிறா பா. எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம், அவர் பண்ணதால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிறா. என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு இவளால். அவனையுங்க சித்தி, அக்கா நடந்தது நடந்துருச்சு, சும்மா அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காத, விடு. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி டியூஸோட வெளியில் ஸ்பீடாக வந்து உங்கள் அப்பா பாப்பா வச்சுருப்பாரு, அவர்கிட்ட இருந்து பாப்பாவை அப்படி பிடுங்கிக்கிறீங்க. இதை இவங்க பார்த்துட்டு, ஐயன் ஏண்டி அப்படி பிடுங்குற அவர்கிட்ட இருந்து? நீங்கள் ஒரு மாதிரி டிஎஸோட இவங்கே பார்க்குறீங்க. என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? யாராவது எதாவது சொன்னாங்களா? என்னால் முடியல யோங்கி, எனக்கு அம்மா சிங்கப்படுத்துகிறாங்க யோங்கி. ஏய் ஏன் அழுவுற இப்போ? இங்கே வா யோங்கி, நான் போய் தூங்குறேன் யோங்கி. நீ வேணும்னா பேசிட்டு வா யோங்கி, நாளைக்கு நம்ம இங்கேருந்து போயிடலாம் யோங்கி. சரி போகலாம் அழுவாத. போகலான்னு சொல்லிட்டல, அழுவாத. உங்கள் டிஎஸ் அப்படியே வைப் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்கப்பா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு, ஆனால் ஒன்றுமே கேட்கல. ஸோ இங்கே நீங்கள் ரூமில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க உள்ளே வராரு. பையன் தூங்கிட்டியா? இவங்க டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வா யோங்கி, லாக் பண்ணிவிட்டு வா. சரி வரேன் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு இவங்களோட ஃபேஸை பிடிச்சி, என்ன இவங்க ஐ லவ் யூ டூ என் பொண்டாட்டி. இவங்க சரி எதுக்கு அழுத? உங்கள் அம்மா வந்து திட்டினாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை யோங்கி, சொல்கிறி, நான் போய் கேட்கட்டா? திட்ட வேண்டான்னு சொல்லட்டா? இல்லை வேண்டாம் யோங்கி, அதெல்லாம் மறந்துடலாம். நம்ம நியூவாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் யோங்கி. நம்ம குட்டி பொண்ணு. நான் கேட்டது என்ன, நீ என்ன பதில் சொல்கிற? உங்கள் அம்மா ஒன்று திட்டுறாங்க தானே?
ஏன்டி என்ன கேட்க வேணான்னு சொல்கிற? நான் அதை ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தா நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம். யோங்கி, நீ ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தா நம்ம நம்ம மேரேஜ்க்கு அவங்க அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டாங்க யோங்கி. நீயும் நானும் லைஃப் லாங் பிரிஞ்சுதான் இருக்கணும். ஏய், நான் நடக்க விட்டுருவேண்ணா அதெல்லாம்? நான் கெட்ட பொண்ணா யோங்கி? ஏய், ஏன் அந்த மாதிரி சொல்கிற? இல்லை யோங்கி, என் அம்மா என்னை அப்படி தான் பார்க்குறா. நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி, தப்பு தான் பண்ணோம் நீயும் நானும். அதுக்குன்னு என் மேலே எவ்வளோ கோபத்தை காட்டணுமா? என்னால் முடியல யோங்கி. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொன்னதே கிடையாது. என்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணது தப்பு தான் யோங்கி. ஆனால் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணணுன்னு ஏதாவது இருக்கா? ஏன் சல்லும்ல, இங்கே பாரு அழுவாதடி. என் பொண்டாட்டி இது பாரு. நீ இப்படி பண்ணாத எனக்கு சிரிப்பு வருது. நீ சிரிக்கணும்னு தான் அந்த மாதிரி பண்ணுறேன். இது பாரு, யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பொண்ணு தான். தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன். ஆனால் என்னால் நீ கஷ்டப்பட்டுட்ருக்கல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை யோங்கி, நானும் தான். சரி, இதுக்கப்புறம் யாரும் என்னை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி. யார் என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்பேன், நான் சண்டை போடுவேன். இதுக்கப்புறம்லாம் உங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக சண்டை போடுவேன்டி, புரியுதா? என்கிட்ட வந்து இவங்க அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு சொன்னேன், அவ்வளோதான் ஒன்று. இதுக்கப்புறம் என் அம்மாவை எதுவும் சொல்ல மாட்டாங்க யோங்கி. என்னென்ன அந்த உன் கூட வந்துடுவேன். நீயும் நானும் ஜாலியாக வேறு வீட்டில் போயிருக்கலாம். உண்மையாக சொல்லட்டா யோங்கி, இன்றைக்கி தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்போ நீ என் கழுத்தில் அந்த தாலி கட்டி அந்த மாலை என் மேலே போட்டியோ அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் முழுசாக உனக்கு மட்டும்தான் யோங்கி. உனக்கு இப்போ தானா? ஆனால் நான் எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே நீ எனக்கு தான் முழுசாக. யோங்கி, ஐ லவ் யூ அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு யோங்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய், என்ன நியூவாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன், இப்படி ஹக்கு கிஸ்ஸோடு அவ்வளோ தானா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒன்று அந்த மாதிரி பார்த்து. யோங்கி, இது பாரு, ஆத்தக்காரி முன்னாடியே சொல்லி தான் அனுப்பிச்சா. என்னவா? 2 பேரும் குட்டி பூனைக்கு 3 வயசு ஆகிற வரைக்கும் தள்ளி படுங்கன்னு. ஏய், அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. குட்டி பூனையை வச்சு என்னால் சமாளிக்க முடியல. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். எத்தனை குழந்தை பிறந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். இப்போது என்ன சொல்ல வரீங்க சார்? அது வந்து யோங்கி, இந்த மாதிரி பண்ணாத. கொஞ்ச நாள் கழிச்சு அது வரைக்கும் சாஃப்டாக இந்த மாதிரி ஐயா சாஃப்ட் கிஃப்டெலாம் கிடையாது தள்ளுறி அப்படின்னு உங்கள் நெக்லி அப்படின்னு பைட் பண்ணுறாரு. இவங்க இந்த மாதிரி பண்ணாத. இந்த மாதிரி குட்டி பூனை நம்ம இந்த மாதிரி அசைச்சிட்டே இருந்தோன்னா அவன் அழுதுருவான். அதெல்லாம் அழுவ மாட்டான்டி, அவன் ஏன் உன் புள்ள தான் லைட்டாக சேக்கானாவே அழுதுருவான் அவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு உங்களை இழுத்து வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இவங்க லவ் யூடிய முன்னாடி உனக்கு கொஞ்சம் எவ்வளோ நாள் ஆச்சு? டக்குன்னு பாப்பா அழுவுதான். நான் சொன்னேன்ல யோங்கி, இந்த மாதிரி பண்ணாதுன்னு பாரு. ஐயோ தங்கம், குட்டி பொண்ணுக்கு என்னாச்சு? என் பாப்பா அழுவுறா, இப்படிலாம் அழுவக்கூடாதுல்ல, அடாடா இருக்கான்ல அப்படின்னு தூக்கி வச்சு யோங்கி கொஞ்சிறாரு. சரி, நீங்களும் அதை பார்த்துட்டே இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே. சொன்னல சைலண்ட்டாக இருக்கும். நான் முன்னாடி கொஞ்சம் ஏதாவது சவுண்டு வந்து லைட்டாக அசைஞ்சாவே அழுதுருவான் அவன். சரியா போச்சு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக இருந்த மாதிரி தான். சரி போடா, எப்போ பாரு. ஓ சரி தாங்க, மாமா வந்துட்டேன் அப்படின்னு தூக்கிக்கிறீங்க. ஃபீட் பண்ணடி, பசிக்குது போல். சரி அப்படின்னு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்கிட்டு அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி பின்னிட்டோம் யோங்கி ஒன்று. விளையாடாத. ரொம்ப ஓவராக பண்ணாத, எனக்கும் தான் 50-50. போடா அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க, ஹாப்பியாக 3 பேரும். சரி, அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் நீங்கள் எப்படா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டீங்க. பாப்பா அது உங்களுது எல்லாமே. இவங்க எப்போ கிளம்புறோம்? உங்கள் அப்பா ஆஃப்டர்நூன் கிளம்ப சொன்னாடி சாப்பிட்டு.
ஏன் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் எப்படி வேணும்னு சொல்ல முடியும். சரி ஓகே, சரி கீழே போகலாம் வா. இவங்க ஒரு நிமிஷம். என்ன? ஐ லவ் யூ. ஐயோ என் பொண்ணாட்டி இவ்வளோ ரொமான்டிக்கா. சரி நானும் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படின்னு பச்சுன்னு ஒரு கிஸ் கொடுக்குறாரு. சரி கீழே போகலாம் வா அப்படின்னு கீழே போயிட்டு இன்னுமே உங்கள் சிஸ்டரோட ரூமில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ ரெமி வந்துட்டு, அக்கா ரொம்ப ஹாப்பியாக திங்ஸ்லாம் பேக் பண்ணுற போல். ஏன் பார்த்தா அப்படியே தெரியுது? ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை நீ சொல்லலாம், நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க்கா. அதுதான் உண்மை. ஹாப்பியாக தான் போகிறேன். இதுக்கப்புறம் என் புருஷன் கூட இருப்பேன்ல. ஓ நீ என்னை மிஸ் பண்ண மாட்டியா? நான் ஏன் மிஸ் பண்ணணும்? ஓ ஆனால் நான் மிஸ் பண்ணுவேனே. இத்தனை நாள் குட்டி பொண்ணு கூடயே இருந்து இப்போ அவனை நீ தூக்கிட்டு போயிடுவல்ல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குக்கா. உனக்கு அந்த மாதிரி இல்லையா? நீயும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டில் இருக்கோம். இப்போ என்னை விட்டுட்டு போறியே, எனக்கு கஷ்டமாக இல்லை? நீ ஃபீல் பண்ண மாட்ட? அது இருக்கு உன்னை விட்டு போகிறதால. ஆனால் நான் போய் தானே ஆகணும். இங்கே இருந்துற மாமா கிட்டே சொல்லிவிட்டு. நான் கிளம்புறேன்ப்பா. இங்கே இருந்தால் அம்மாவுக்கு இன்னுமே என்னை பார்க்க கோவம் வரும். அப்புறம் நான் பண்ணது தான் நான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் குட்டி பூனையை தூக்கிட்டு போயிடுவேன். நானும் யோங்கி பாப்பா எல்லாம் ஒன்றா இருப்போம். நீ வேணும்னா அடிக்கடிக்கு வந்து பாரு. நான் வேணா யோங்கிக்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். தேவையில்லை, எனக்கே வர தெரியும். நான் உன் மேலே வச்சுருக்க பாசம் கூட நீ என் மேலே வச்சில்லக்கா. உனக்கு அவர் தான் வேணும். ரெமி அப்படிலாம் இல்லடி. எனக்கு உன்னை பிடிக்கும். உன்னை விட்டு என்னாலும் இருக்க முடியாது. ஆனால் யோங்கின்னு வரும்போது அவங்க கூட தானே போக முடியும். சரி நான் ஒன்றும் சொல்லலைக்கா. உனக்கு எங்கே ஹாப்பியாக இருக்கும் நீ அங்கே இருக்கலாம்க்கா. அதுதான் என்னோடய ஹாப்பினஸும். நான் உன்னை பார்த்துட்டு போகிறேன். இல்லைன்னா நீயும் அடிக்கடிக்கு இங்கே வா. ஓகே? என்னால் உன்னையும் பாப்பாவே பார்க்காம இருக்க முடியாதுக்கா. சரிடி நான் வரேன். எனக்கு ஒன்றும் மேலே கோவம்லாம் இல்லை. எனக்கு யார் மேலேயும் கோவம்லாம் இல்லை. சரியா? சரிக்கா. ஐ லவ் யூக்கா. மீ டூ. ஸோ அப்படியே ஈவினிங்கும் ஆகிடுச்சு. நீங்கள் லக்கேஜ்லாம் கீழே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க கிளம்பிடலான்னு. அப்போது உங்கள் சிஸ்டரும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன், உங்கள் அம்மாவும் வைக்கிறாங்க. என்ன ரெமி, என்ன நீ எங்கே போட்டே தூக்கிட்டு வர? அக்கா அப்பா எங்கேயோ. அப்பா புரியல. அப்பா எல்லாரையுமே டூர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ எல்லாருமே போகிறோம், நாங்களும் தான் வரோம். டூரா? என்ன டூரு? எங்கே போகிறோம்? யார் போகிறீங்க? எல்லாரும் போகிறோம். எல்லாரும் ஊட்டிக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி போகிறோம். என்ன யோங்கி யோங்கி நம்பலுமா? அப்பா தான் சொன்னார். ஆனால் நான் வாங்கிக்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். போவி வேணான்னு சொல்லு யோங்கி. என்னால் எப்படி சொல்ல முடியும்? நீயே சொல்லு யோங்கி. என்னாலையும் சொல்ல முடியாது அப்பா கிட்ட வேணான்னு. என்னாலையும் அவர்கிட்ட இந்த மாதிரி நோன்னு சொல்ல முடியலடி. அவர் கேட்குறாரு எல்லோரும் ஒன்றா போகலான்னு. யோங்கி பாப்பாவுக்கு கிளைமேட் செட் ஆகாது. சரி அப்போ அதை நீயே சொல்லு யோங்கி. சொல்லுடி நீயே. சரி நானே சொல்கிறேன். அம்மா பாப்பாவுக்கு அந்த கிளைமேட் செட் ஆகாதே. நீங்கள் 3 பேரும் போங்க. நான் யோங்கி பாப்பாலாம் இங்கே இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் கிட்டர் எல்லாம் போட்டுக்கலாம். நீயும் வா. அம்மா இது ஒன்று உங்கள் அப்பா வந்துட்டு பையன் வேணும்னா நீயும் யோங்கியும் போயிட்டு வாங்க. நாங்கள்லாம் இங்கே இருக்கோம். அப்படியே நான் சொல்லலை. அது என்ன அவங்க 2 பேரும் மட்டும் போகிறது? அதெல்லாம் இல்லை, நானும் வரேன் அப்படின்னு உங்கள் அம்மா ஊருக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டே நிற்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க 2 பேரும் ஹனிமூன் மாதிரி போயிட்டு வரட்டும். ஹனிமூனா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன ஹனிமூன் பண்ணால் என்ன பண்ணலன்னா என்ன? இப்படி பேசுகிறாங்க பாரு. இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னது. அங்கிள் வயன் வேணான்னு சொல்கிறா. நீங்கள் 3 பேர் போயிட்டு வாங்க, நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கோம். நான் ஃபஸ்ட்டே இந்த ட்ரிப்பு உனக்கும் வயனுக்கும் தான் பிளான் பண்ணேன். ஆனால் இவன் அம்மா தான் எங்கே சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான். எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னான். அதனால தான்
சரிங்க அங்கிள், ஃபைன், இட்ஸ் ஓகே, போயிட்டு வந்துடலாம். இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கும். யோங்கி வேண்டாம் யோங்கி, என்னால் முடியாது. ப்ளீஸ், உங்கள் அப்பா கேட்குறாருல, அவருக்காக பண்ணு. நீ தானே சொன்ன உங்கள் அப்பானா பிடிக்கும்னு. அவருக்காக அது மட்டும் பண்ணு. என்ன வேண்டானா இட்ஸ் ஓகேப்பா, நாங்கள் 3 பேரும் போய்கிட்டு வந்துக்கிறோம். அப்படிலாம் இல்லை அங்கிள், வாயினுக்கு ஓகே தான். வரா அவளும். யோங்கி அவள் வரா. ஸோ பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ எல்லோரும் ஒரே காரில் தான் போகிறீங்க. யோங்கி ட்ரைவ் பண்ணுறாரு, உங்கள் அப்பா பக்கத்து சீட்டில், நீங்கள் உங்கள் அம்மா சிஸ்டர்லாம் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ட்ராவலிங் ஃபுல்லாக தூங்கி வளைஞ்சிக்கிட்டே போகிறீங்க. தென் அப்படியே பிளேஸும் ரீச் ஆகிட்டீங்க. தென் அப்படியே ஒரு ஹோட்டலில் லேண்ட் ஆகிட்டு, உங்கள் அம்மா அப்போயுமே சும்மா இல்லாமல், எங்கே ஒரே ரூமாக போடுங்க, எல்லோரும் ஒரே ரூமில் தாங்கலாம், எதுக்கு தனி 2 ரூமு? ஐயோ அம்மா, யோங்கி பே பண்ணுறேன்னு சொன்னாம்மா. அவன் நானும் யோங்கியும், அது நீங்கள் அப்பா ரெமியில் ஒரு ரூமில் இருங்க, நானும் பாப்பாவும் யோங்கியும் ஒரு ரூமில் இருக்கோம். ஸ்பேஸ் பத்தாதுமா. அதுவும் இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ரூமில் மினிமம் 3 to 2 மெம்பர்ஸ் தான் இருக்கணும். அப்படியா? எவன் சொன்னது அந்த மாதிரி? என்கிட்ட வந்து பேச சொல்லு. உங்களுக்கு சொன்னால் புரியாது யோங்கி. ஒன்றே உங்கள் அப்பா வந்துட்டு 2 ரூம் தாம்மா, ஒரு ரூமில் 3 மெம்பர்ஸ் தான் இருக்கணுமா, அதுக்கு மேலெலாம் இருக்கக்கூடாதான். ஓகே, யோங்கியும் வாயினும் தனியாகவே இருக்கட்டும். ஸோ அப்படி சொன்னது தான் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் ரூமுக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா பாப்பாவை தூக்கிக்கிட்டு, நான் பார்த்துக்கிறேன், அழுதான்னா நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன், 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ நீங்களும் யோங்கியும் ரூம் போயிட்டு நீங்கள் அப்படியே பெட் மேலே படுத்துக்கிட்டீங்க. அப்போ யோங்கிங்க பக்கத்தில் படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, ஓய் இன்னொரு டென்ஷனாக இருக்க போல். என்ன சொல்கிறது யோங்கி, நீ வேண்டான்னு சொல்லியிருக்கணும் யோங்கி. நான் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா கேட்குறாரு, நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? சரி விடு, இதுவும் நம்மளுக்கு ஒரு ஹனிமூன் மாதிரி தானே. அதெல்லாம் கண்டிப்பாக ஹனிமூனாக இருக்காது யோங்கி. நீ தனியாக வந்திருந்தா ஹாப்பியாக இருந்திருக்கலாம், இவங்க கூட வந்தால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏய் நீ தான் அப்படி பேசுகிற, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரியா? இப்போ நம்ம செகண்ட் ஹனிமூன் ஸ்டார்ட் பண்ணலாமா? செகண்டா? அது எப்படி? அதான் அன்றைக்கி ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரிப்புக்காக வந்தோமே, ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி பண்ணதால தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம். சீப்படா, அன்றைக்கி நான் வேணான்னு சொல்லி நீ தானே கேட்கல. நீ ஒரு வாட்டி தான் வேணான்னு சொன்ன, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மூவ் பண்ணதும் நீ அதை அக்செப்ட் பண்ணல. அப்படியே நடிக்காதடி, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு. இப்போ ரொம்ப பண்ணாத அப்படின்னு யோங்கியோட ஷர்ட்டை பிடிச்சி உங்கள் க்ளோஸெல்லாம் இழுக்கிறீங்க. அப்படியே ஒரு நோஸ் அப்படியே ரப் பண்ணிவிட்டு, நீ என்ன இவ்வளோ அழகாக இருக்க? அப்படியா? ஆமாம், இதனால் நான் உன்னை மிஸ்ஸே பண்ணலையே. ஏன் நான் மிஸ் பண்ணல? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? போடி, மிஸ் பண்ணலன்னு சொல்கிற? ஆமாம், ஏன்னா நீ பார்க்குறதுக்கு குட்டி பொண்ணு மாதிரி இருக்க. அவனுக்குள்ளே உன்னை பார்த்துக்கிட்டேன். ஓ, அவன் தாண்டி என்ன மாதிரி இருக்கான். என்னவோ போ, ஆனால் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அந்த குட்டி பூனை கண்ணு, இதோ இந்த குட்டி மூக்கு, இது எல்லாம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று மாதிரி மட்டும் அவன் பெருசானதும் ஆகக்கூடாது. என்ன மாதிரினா புரியல, என்ன சொல்கிற? இதோ நீ தான் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கே, அதனால தானே அவன் ரொம்ப சீக்கிரமாக பிறந்துட்டான். அந்த மாதிரி அவன் பெருசானதும் பண்ணிடக்கூடாதுப்பா. பாவி, என்னை ஏன்டி இவ்வளோ சீப்பாக பேசுகிற? நீ பண்ணது தானே நான் சொன்னேன். ஏய் கிள்ளிடுவேன் ஒன்று அப்படின்னு இப்போ பிடிச்சி அப்படியே கிள்றாரு. இவங்க என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? எல்லாத்துக்கும் எனக்கு அவசரமா? சொல்றி. ஆமாம், எல்லாத்துக்கும் எனக்கு அவசரம்தான். நீ பண்ணதால தான் குட்டி பொண்ணு சீக்கிரமாக பிறந்துட்டான். சரி, அவனுக்கு விளாட்றதுக்கு போர் அடிக்குதான், கூட யாரும் இல்லையா? இன்னொரு தங்கச்சி பாப்பா வேணுமா? கொடுத்துடலாமா? யோங்கி தள்ளி நில்லு, திருட்டு பூனை கிட்ட வராத. நீ வருவேன், என்னடி பொண்ணு? வருவேன். யோங்கி, நீ திருட்டு பூனை தான், என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். குட்டி பூனைக்கு குட்டி தங்கச்சி வேணுமா? கொடுத்துடலாமா? யோங்கி தள்ளு. யோங்கி
அப்படியே உங்களுக்கு ரோஸெல்லாம் இழுத்து உங்கள் லிப் அப்படியே டைட்டாக பைட் பண்ணுறாரு. போதும். எவ்வளோ நேரம் தான் கொடுப்பேன்? அப்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணட்டா? வேறு மாதிரி. வேண்டாம், நீ வேண்டான்னு சொன்னால் நான் நிறுத்திடுவேண்ணா, உனக்கு தான் தெரியும்ல. நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது எனக்கு வேணும் வேணும்னு தோணும். அப்படின்னு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சு ஹிப்பில் என்னடி இவ்வளோ குண்டாட்ட? ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரி சப்பி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. இந்த வாய்ந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொழுக்கு முழுக்குன்னு நான் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடலாம் போல். சரி, குட்டி பொண்ணுக்கு பசிக்காதா? வரும்போதே ஃபீட் பண்ணிட்டான், அதான் அவன் தூங்கிட்டான். இன்னும் ஒரு 2 hours கழிச்சு தான் எழுந்திரிப்பான். அப்போ இன்னொரு வாட்டி ஃபீட் பண்ணணும். ஓ, அப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணட்டா? அடி வாங்குவேன் யோங்கி, இந்த மாதிரி பண்ணாத. நான் என்ன சொன்னேன்? 50-50ன்னு சொன்னால. நீ குட்டி பொண்ணுக்கு என்ன பண்ணுறியோ அது எனக்கு 50% பண்ணணும். முடியாது, தள்ளுட முதல்ல. என்னாலையும் முடியாது அப்படின்னு உங்கள் ஸ்லீவ் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. யோங்கி சும்மா அடிடி யோங்கி, இந்த மாதிரி டர்ட்டி வேலைலாம் பண்ணாத. பண்ணுவேன், எனக்கு டர்ட்டி வேலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம டர்ட்டி பாய். யோங்கி உங்களுக்கு அந்த இடத்துல சக் பண்ணுறாரு. யோங்கி இது மாதிரி பண்ணாதடா. சும்மா குட்டி பொண்ணு என்ன பண்ணுவான் அப்படி தானே பண்ணுவான், நானும் அதே மாதிரி பண்ணுறேன். யோங்கி எனக்கு கூசுது. அப்போது குட்டி பொண்ணு மில்க் குடிக்கும் போது நீ சைலண்ட்டாக தானே இருப்ப, எதுவும் பேச மாட்டல்ல, என்ன மட்டும் ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற? யோங்கி அவன் வேறு, நீ வேறு. யோங்கி சென்னை யோங்கி பைட் பண்ணுறாரு. யோங்கி கடிக்காது யோங்கி, நல்லா இருக்கே. சி, இந்த மாதிரி பண்ணாத யோங்கி. ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க குழந்த மாதிரி? நான் அவனுக்கு குழந்த தானே, நீ தானே எப்பவுமே சொல்லுவேன். இப்போ ஏன்டி இந்த மாதிரி பிரித்து பேசுகிற? நீ ரொம்ப தான் பண்ணுற யோங்கி. சரி போதும், தள்ளுடா அப்படின்னு யோங்கி தள்ளி விடுறீங்க. அந்த சைட் பெட்டில் படுத்துக்கிட்டு 2 ஆன்ஸை இப்படி பறிச்சுக்கிட்டு உங்களே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. ஹாப்பியா நீ கேட்டது கிடச்சிருச்சுல்ல? ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பிச்சிருவா ஒன்று. சரி நீங்கள் வா, நம்ம வேறு டர்ட்டி திங்ஸ் பண்ணலாம். யோங்கி எங்கேருந்து இந்த மாதிரி பேச கற்றுக்குற? வாடி, ரொம்ப பண்ணாதடி என் பொண்டாட்டி அப்படின்னு உங்களை எடுத்து உங்கள் ஸ்லீவ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, உங்கள் சாரீ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே அந்த நைட் ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போகலாமா? நீங்கள் உங்கள் ரூமுக்கு வெளியில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும், காரிடர்லாம் நின்று யோங்கி அதை பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் உள்ளேருந்து ஓடி வந்து யோங்கியை பேக் பண்ணிக்கிட்டு, யோங்கி திருட்டு போனேன் என்ன ரொம்ப ஹாப்பியாக தூங்கினேன் போல் நேற்று நைட்டு. ஹாப்பியாக தான் இருந்தேன், ஆனால் தூங்கினான்னு சொல்ல முடியாது. திருட்டு போனேன், நல்லா தான் தூங்கினேன், ஆனால் நீ நல்லா தூங்கலைன்னு எனக்கு தெரியும். நீ எங்கே என்ன தூங்க விட்ட? சரி இன்னைக்கு தூங்கலாமா 2 பேரும் ஒன்றா? வேண்டாம்ப்பா, நீ தள்ளி தூங்கு, நானும் தள்ளி படுத்து தூங்குறேன். 2 பேருக்கு நடுவில் குட்டி பொண்ணு தூங்கட்டும். ரொம்ப தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு பெட்டு வாங்கி போட போகிறேன், ஒரு குட்டி பெட். அதில் அவன் ஹாப்பியாக படுக்கட்டும். அப்போது யார் நம்ம 2 பேர் பிரித்து படுக்கிறான்னு பார்க்கலாம். அட்டு பாவி, குழந்தைக்கிட்டே என்ன? அதெல்லாம் தெரியாது, நான் தான் பக்கத்தில் படுப்பேன். இத்தனை நாள் அவன் தானே படுத்துட்டு இருந்தான், இதுக்கப்புறம் நான் தான். சரியா போச்சு. அப்போ அங்கேருந்து உங்கள் தங்கச்சி, அக்கா அம்மா கூப்பிட்றாவா? ஐயோ சரி போயிட்டு வரேன் யோங்கி, நீ பாப்பாவை பார்த்துக்கோ. சரி போயிட்டு வா, என்னன்னு கேட்டு வா. ஸோ நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. என்ன காலையில் ரொமான்ஸாக 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க. என் புருஷனை நான் கட்டி பிடிக்கிறேன், அவனுக்கு என்னடி? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அண்ணா அம்மா அதை பார்த்துட்டா, அதை பார்த்து தான் உனக்கு கூப்பிட்டு சொன்னான். பார்த்துட்டாளா? சரியா போச்சு. இப்போ ஏதாவது கேட்பா பாரு. சொன்ன மாதிரி உங்கள் அம்மா என்ன வயன் காலையிலே அங்கே நின்று என்ன பேச்சு உனக்கு? ரூமில் போயிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதா? ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அது இல்லைம்மா, யாராவது 4 பேர் பார்த்தா 4 விதமாக பேச மாட்டாங்க. யார் என்னம்மா பேச போகிறா? அவன் என் புருஷன் தானே, யாரும் தப்பாலாம் பேச மாட்டாங்கம்மா.
எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுருப்பல. கிளம்பு, உங்கள் அப்பா எங்கே வெளில போகணுன்னு சொன்னார், அதான். பாப்பாவை நான் ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் கிளம்பலாம் வாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டீங்க. ஸோ ஒரு ஹை பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்கீங்க. அங்கே வியூஸ்லாம் நல்லா இருக்கும். ஸோ இங்கே ஓடி போயிட்டு வளைச்சி யோங்கி கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏங்க, இவளை நீங்களும் நானும் டீசெண்டாக தானே வளர்த்தோம், நல்லது சொல்லி கொடுத்து தானே வளர்த்தோம். இவளுக்கு இந்த மாதிரி புத்தி எங்கேருந்து வந்துச்சு? அவனை விடவே மாட்றா, அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. எங்கேருந்து பசங்க இந்த மாதிரிலாம் கற்றுக்குறாங்கன்னே தெரியலங்க. 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டியதை இப்படி நடுவில் இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி பண்ணிகிட்ருக்கா. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்களே சொல்லி புரிய வைங்க. ஸோ நல்லா என்ஜாயெல்லாம் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துடுறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா பாப்பா கிட்ட, ஓய் என்ன இந்த வயசில் ரொம்ப ஆட்டத்தை போட்டுருக்கா, 6 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே எவ்வளோ ஆட்டம் உனக்கு? அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 மாதத்தில் உனக்கு ஒரு குட்டி தங்கச்சியோ தம்பியோ வர போகிறாங்க பாரு. அம்மா ஏம்மா அப்படி பேசுகிற? நான் என்னடி பேசினேன்? நல்லது தானே பேசினேன். குழந்த வந்தால் நல்லது தானே. ஸோ அந்த பாப்பா அப்படியே நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். எல்லாத்துலேயும் அவசரம் இவனுக்கு பாரு, அப்படியே அம்மாவை மாதிரியே அவசரம். இப்போ என்னடா உனக்கு நடக்கணும்னு தோணுதா? அதுக்குள்ளே இப்படி இருக்காதா தங்கோ, அம்மா மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. பெருசானதும் அப்பா மாதிரியெல்லாம் ஆகிடக்கூடாது, சரியா? அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க அம்மா அப்பாலாம் நல்லது சொல்லி தர மாட்டாங்க. தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ கேட்கணும், புரியுதா? அம்மா நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ ஏன் அவனை இழுக்கிற? யோங்கி ஏன் அந்த மாதிரி பேசுகிற? நான் என்ன பேசினேன்? 2 பேரும் பண்ணது தானே நான் சொன்னேன். ஷோ என்னதாம்மா பிரச்சனை உனக்கு? என்னையும் திட்டுற, யோங்கியும் திட்டுற, இப்போ பத்தாதுன்னு என் குழந்தையும் திட்டுற. அவனுக்கு என்னம்மா புரியும்? அவன்கிட்ட போய் அம்மா மாதிரி இருக்காது, அப்பா மாதிரி இருக்காதுன்னு பேசுகிற. எனக்கு ஒன்றும் புரியல நீ பண்ணுறது. நான் கிளம்புறேன், நான் ரூமுக்கு போகிறேன். போ. எப்போடா அங்கே போகலான்னு தானே இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு உன்னால் இருக்க முடியாதுல்ல? என்னம்மா, என் புருஷன் கூட தானே நான் இருக்கேன், அது கூட ஏம்மா அது மாதிரி தப்பாக பேசுகிற? என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏன் என்னையும் அவனையும் பிரிக்கணும்னு இருக்கு? நான் ஒன்றும் பிரிக்கலையே உங்கள் 2 பேரையும். நீ பண்ணுறது அப்படி இருக்குது. நீ தான் அசிங்கமாக அப்பா அம்மா முன்னாடி எல்லாரும் முன்னாடி அவனை கொஞ்சிட்ருக்க. இல்லை எனக்கு புரியல. அவன் என்னோட ஹஸ்பண்ட் தானே, அவன் கை தானே பிடிச்சி அவனை தானே ஹக் பண்ண கிஸ் பண்ண. வேறு யாரும் ரோட்டில் போகிறவனை பிடிச்சி இழுக்கலையம்மா நான். இதுதான் இந்த வாய் தான் வேணான்னு சொல்கிறது. உனக்கு என்ன பிடிக்கலன்னா விட்டுருமா. ஏம்மா என்னை எல்லாத்துலேயுமே போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? என்ன தான் பண்ணிவிட்டு நான் தப்பு? நான் பண்ண தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு காலம் ஃபுல்லாக இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்தாதம்மா. வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னை நீ ரொம்ப ஹர்ட் பண்ணுற. ஏதோ அந்த வயசில் தெரியாமல் 2 பேரும் ஒரு தப்பு பண்ணிட்டோம். அதுக்குன்னு இப்போ வரைக்கும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்க. உன்னால் அதை மறந்து போக முடியாதா? அது எப்படி என்னால் மறக்க முடியும்? எல்லோரும் எங்களை அசிங்கமாக பேசினாங்க, என்னையும் அப்பாவையும் வந்து அசிங்கமாக பேசினாங்க. அது எங்களுக்குள்ளே தான் இருக்கோம். அசிங்கப்பட்டது நாங்கள் மட்டும்தான். எங்களால் அது ஈஸியாக மறக்க முடியாது வாயின். உன்ன மாதிரி எங்களால் மறக்க முடியாது. வேறு என்ன பண்ண சொல்கிறேன்னு? அதுக்கு தான் உன்னை விட்டு போயிடலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் போகவே முடியல. யோங்கி கூட போகலான்னு பார்த்தா அப்பா டூருன்னு பிளான் பண்ணி எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? நீங்கள் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தீங்களாம். அவளுக்கு ஒன்றும் வரணுன்னு விருப்பம் இல்லை, நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க. என்ன சொன்னாலும் அதில் ஒரு குறைய கண்டுபிடிக்கிறமா நீ. நான் என்ன பண்ணால் தான் என் மேலே இருக்க கோவம் உனக்கு போகும்? என்ன பண்ணாலும் மேலே இருக்க கோவம் எனக்கு போகாது வாயன். நீ அசிங்கப்படுத்தினது தான். நாங்கள் 2 பேரும் தலங்குனிஞ்சு நின்னது தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் நினச்சா அதை மறக்கலாமா? ஆனால் நீங்கள் அதை நினைக்கவே மாட்டீங்க. நான் எங்கே யோங்கி கூட சந்தோஷமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது இல்லை? பார்த்தீங்களாங்க இவ எப்படி பேச்சு பேசுகிறா? இவ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு பிடிக்கலையாம். எப்படி பேசுகிறா பாருங்க. இவளை இவ்வளோ நாள் வளர்த்து கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு. இப்படி பேசுனது உங்களுக்கு அழுகையாக வருது உங்கள் அப்பா பார்த்துட்டு. உங்களுக்கு நான் வெறும் பேர்டனாக மட்டும்தானேப்பா இருந்திருக்கேன். அதுக்கு தான் நான் கூட போயிடுறேன்.
நான் இங்கேருந்து போயிடுறேன், நான் வீட்டுக்கு வரல. நீங்கள் இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நான் யோங்கி கூட போய்க்கிறேன். என்னால் இதுக்கு மேலே என்னால் இந்த மாதிரி உங்ககிட்ட அசிங்கப்பட்டு நிற்க முடியல. நான் எப்போ யோங்கி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பத்துலேருந்து அம்மாவும் நீங்களும் என்னை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் உங்களால் என்னை பழைய மாதிரி பார்க்க முடியாதுல்ல. ஏதோ என் குழந்தையாவது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அது மட்டும் எனக்கு போதும். அவன் மேலே மட்டும் வெறுப்பை காமிக்காதீங்க, அவனுக்கு எல்லோரும் வேணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உங்கள் கூடவே இருக்கேன். இல்லைன்னா போயிருப்பல்ல அவன் கூட எப்பயோ. கண்டிப்பாக போயிருப்பேன், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு போயிருப்பேன். உனக்கு தான் பேரண்ட்ஸோட அருமை ஒன்றுமே தெரியல பையன். இஷ்டத்துக்கு பேசுகிறல்ல நீ. இப்போ கூட நீ என்னை புரிஞ்சுக்கலம்மா. உனக்கு உன் மான மரியாதை தான் முக்கியம் இல்லை. நான்லாம் உனக்கு கண்ணுக்கே தெரியல. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பாப்பாவை தூக்கிக்கிட்டு திரும்பும்போது பின்னாடி யோங்கி நிற்கிறாரு. நம்ம போகலாம் இங்கேருந்து, நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. சரி கிளம்பலாம் அங்கிள், நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறீங்க பாப்பாவை தூக்கிட்டு. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? ஸோ நீங்களும் யோங்கியும் லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது உங்கள் வீட்டிலே தெரிஞ்சிருக்கும், அதனால உங்களை வெளியிலே விட்டுருக்க மாட்டாங்க, வீட்டிலே இருந்திருப்பீங்க. என்ன வயன் இப்போல்லாம் வீட்டில் ஒழுங்காக தானே இருக்க? நாங்கள் அப்படி வெளில கிளம்புனதும் நீ ஒன்றும் வெளியில் ஓடிடுறது இல்லையே. அந்த பையன்கிட்ட ஃபோன் ஏதாவது பேசுகிறியா? இப்படி சொன்னால் வந்து கேட்டதும் நீங்கள் பயந்துட்டீங்க. அம்மா இல்லைம்மா, நான் பேசுகிறதில்ல. என்ன கேட்டுட்டுன்னு நான் இப்படி நீ பயந்துட்டுருக்க? நடிக்காத பயப்படுற மாதிரி. அம்மா அது ஒன்றும் இல்லை, நீ எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல, இதுக்கு இப்போ இப்படி பயந்துட்டுருக்க? மூஞ்செல்லாம் ஏன் வேர்க்குது? இங்கே வா. இன்னும் ஆன்சர் பிடிக்கிறாங்க, டக்கு நீங்கள் உதறி விடுறீங்க. என்ன இதுக்காயெல்லாம் உதறி விடுற? என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு பின்னாடி போகிறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏய் இங்கே வா. என்ன வயிற்றில் கை வச்சிட்ருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ நல்லா தான் இருக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையன் இங்கே வா. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? வயிற்றில் என் கை வச்சிட்ருக்க, எடு அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கை பிடிக்கலான்னு வரும்போது நீங்கள் பின்னாடி போகிறீங்க. பையன் என்ன பண்ணுற? எதுக்கு பண்ணி பின்னாடி போகிற? இங்கே வாங்க. அம்மா அப்பாவை கூப்பிடாதம்மா, அம்மா வேண்டாம்மா. ஏன் கூப்பிட வேணான்னு சொல்கிற? என்ன பண்ணிட்டு வந்த நீ? அம்மா அம்மா புரியல. இங்கே வாங்க. ஏய் ரெமி, அப்பாவை கூப்பிடு. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம்மா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா ஓயன்? அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா. எதுவும் பண்ணாமல் இப்படி வயிற்றில் குழந்தை வந்துச்சு. அம்மா சாரிம்மா அப்படின்னு கீழே உட்காந்துக்கிட்டு அழுவுறீங்க. ஐயோ போச்சு, மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இங்கே வாங்க, இவ்வளோ பாருங்க. என்னாச்சு? என்னாச்சு வயன்? அப்பா சாரி, இதை தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமல் என்ன பண்ண? என்னாச்சு? இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த பையனோட குழந்தை. என்ன ப்ரெக்னெண்ட்டா? வயன்? அப்பா சாரிப்பா, தெரியாமலா? இதை கேட்டது உங்கள் அப்பாவுக்கு மனசே உடஞ்சிருச்சு. அவ்வளோதான், அங்கேயே உட்காந்துட்டாரு பெட்டை பிடிச்சிக்கிட்டு. உங்கள் அம்மா அவங்க முடிய பிடிச்சி செம்மையாக அடிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு வருது. சாரிடா, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் நடந்திருக்கும். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க உங்கள் அம்மா, இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு. ஸோ இவங்க அப்போவே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. பட் உங்கள் அப்பா வீட்டில் யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்க, பிஜி தான் படிச்சிருப்பீங்க. பேபி பிறக்கிற வரைக்கும் உங்களையும் இவங்க மீட் பண்ணவே விட்டுருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் பேபி பிறந்ததும் தான் நீங்கள் இவங்கவே பார்த்துருப்பீங்க. அப்பயுமே கூட இவங்க ரொம்ப வந்து மீட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா பாப்பாவை மட்டும்தான் பார்க்குறதுக்கு அலோடு, உங்களெல்லாம் பார்க்கவே விட்டுருக்க மாட்டாங்க.
தென் அப்படி பேபியெல்லாம் பிறந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு கழிச்சு தான் அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பாஸ்டில் நடந்திருக்கும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்களும் இவங்க ட்ரிப்பை விட்டு வெளியில் வந்திருப்பீங்கள்ல, ஒரு 2-3 டேஸ் கழிச்சு உங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்க வராரு. வயன் உள்ளே வரலாமா? அப்பா நீங்கள் வரலாமா? வாங்க. என்ன பண்ணுறான் செல்லம்? நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானா? இல்லைப்பா, நான் தான் சும்மா பிடிச்சி நடக்க வச்சிட்ருக்கேன். சரி, இவங்க இல்லையா? இல்லை, இவங்க ஆஃபீஸ் போயிருக்கான். ஈவினிங் தான் வருவான். ஓ, அது வரைக்கும் நீ பாப்பாவும் தான் தனியாக இருப்பீங்களா? சரி, ஓகே. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, உங்களை ஆளக்கானும். வயன் வயன் என்ன டோர் லாக் பண்ணியிருக்கு? வயன் வயன் எங்கடி போனேன் அப்படின்னு ரூம் ஃபுல்லாக அவங்கள தேடுறாரு, கூப்பிடுறாரு, உங்களை ஆளே காணும். எனக்கு கால் பண்ணா, வயன் எங்கடி போனேன்? வீட்டில் ஆளை காணும், எங்கேயாவது வெளியில் போயிருக்கியா? யோங்கே என்னாச்சு? இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறேன். இந்த பாரு, எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு. டெரஸில் இருக்க. ஏன் என்னாச்சு? ஏண்டி எங்கே போனேன்? இரு நான் வரேன். ஒரு நிமிஷம். யோங்கி பேசிகிட்டே இருக்கும்போது யோங்கி ஃபோனை கட் பண்ணிட்டாரு. தன் கொடுக்குன்னு மேலே ஓடி வந்து பார்க்குறாரு. வயன் இங்கே எதுக்கு தனியாக வந்தேன்? நான் அத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பாப்பா கூட்டிகிட்டு மேலே தனியாலாம் வரக்கூடாதுன்னு. சொல்கிற பேச்சுக்கே. அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? பார்த்தா உங்கள் அப்பாவும் நீங்களும் டெரஸில் உட்காந்துட்டு பாப்பா கூட விளாடிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதை யோங்கி பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க? ஆஃப்டர்நூன் வந்த வாயினை பார்க்கலான்னு. ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ அப்படி இல்லைல்ல அங்கிள், நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். இல்லை கீழே வாயினை காணும்னு அப்படி நான் கொஞ்சம் கத்தி பேசிட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று உங்கள் அப்பா அவங்கள பார்த்துட்டு, வயன் போ கேளு. சரிப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இவங்க முன்னாடி வந்து நிற்கிறீங்க. இவங்க என்ன அது? என்ன சிரிக்கிறா? என்ன வேணும்? அது வந்து அப்பா இல்லை, என்ன ஒரு 2 டேஸ் அவர் கூட வந்து ஸ்டே பண்ணிக்க சொன்னார் எங்கள் வீட்டில். நான் போயிட்டு வரட்டா? வாட்? நீ என்ன சொன்ன? அங்கே பிடிக்கலன்னு தானே இங்கே வந்த, அப்புறம் எதுக்கு அங்கே போகணுன்னு சொல்கிற? என்னடி இவங்க? அது என்ன இப்போ இதுக்கு அழுவுற வயன்? நான் என்ன சொல்லிட்டேன்? கண்ணில் தண்ணி வைக்காத, ஆக்டிங் போடாத. இல்லை நான் அழுவலை இவங்க. உங்ககிட்ட நீ வேணான்னா நான் போகல. ஒன்றே உங்கள் அப்பா வந்துட்டு, இவங்க நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ உங்கள் அப்பா போனதும், என்ன வயன் எதுக்கு இப்போ அங்கே போகணுன்னு சொல்கிற? அங்கே தான் நீ வேணான்னு திட்டுறாங்கன்னு சொன்னால, அப்புறம் என்னடி மறுபடியும் போய்ட்டு திட்டு வாங்கிட்டு வருவியா? இல்லை யோங்கி, அப்பா இல்லை என்கிட்ட முன்ன மாதிரி பேசிட்டாரு யோங்கி. புரியல. முன்ன மாதிரி உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு வீட்டில் மாட்டிக்கிட்டல, அதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பேசினாரோ அதே மாதிரி யோங்கி அப்பா என்கிட்ட பேசுகிறாரு யோங்கி அப்படின்னு யோங்கி ஹக் பண்ணிட்டு அழுவுறீங்க. வயன் சரி சரி அழுவாத. எப்படி என்ன சொன்னார் உங்ககிட்ட? யோங்கி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒன்று புரிஞ்சுருந்துருக்கணும். எல்லா பசங்களும் அந்த ஏஜில் பண்ணுற தப்பு தான் நானும் பண்ணியிருக்கேன். ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு. என் சைடில் அவர் நிற்கலன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் யோங்கி. அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது அவர் எனக்கு சப்போர்ட்டாக பேசலன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் யோங்கி. அவர் மிஸ் பண்ண டேஸில் ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் யோங்கி. நான் அவர் நம்ம குட்டி போனேன், நாங்கள் 3 பேரும் ஜாலியாக விளையாடணும், பார்க் போகணும், பீச் போகணும், அந்த மாதிரிலாம் சொன்னார் யோங்கி. அதெல்லாம் அவர் முன்னாடி ரொம்ப மிஸ் பண்ணிட்டாராம் என் மேலே இருக்க கோவத்தில். அவருக்கு என் மேலே கோவம்லாம் இல்லை யோங்கி. எனக்கு அவர் சப்போர்ட்டாக பேசினா அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு தான் அவர் இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டாரா யோங்கி? அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் போட்டா யோங்கி அங்கே
அவர் என்கிட்ட கேட்கும்பொழுது யோங்கி எதுவும் சொல்ல மாட்டான். நான் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுவான்னு நான் சொன்னேன். யோங்கி, என்கிட்ட கேட்காம நீ முடிவு பண்ணிடுவியா? நீ உடனே மேலே கோவமாக இருக்க மாதிரி நடிக்காத. அதுக்கு அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு தெரியும் நீ நல்ல பையனை தான் சூஸ் பண்ணியிருக்க. அவன் ஒரு ஜெம்மன் சொன்னாங்க ஒன்று பார்த்து. நான் உனக்கு கிடச்சது உனக்கு லக்கு இல்லையா? நீ எனக்கு கிடச்சது எனக்கு லக்கா? அவருக்கும் லக்கா? நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல யோங்கி அவருக்கு மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும்னு. அவர் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னது கிடையாதாமே, யார்கிட்டையும் சொன்னது இல்லையா? நீ அவருக்கு ஒரு சன்னு மாதிரியா யோங்கி? மாதிரி கிடையாது, நீ சன்னு தான். நான் என்ன பண்ணுறது இப்போ, நீயே சொல்லு. ஏண்டி அப்பொண்ணு பொண்ணு இப்படி என்ன எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? உனக்கு போகணுன்னா போயிடுவா. இந்த மாதிரி 2 பேர் பேசி என்ன எமோஷ்னல் ஆக்காதீங்க. ஐயோ, பூனைக்குட்டி காலுக்கு வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு போகணுன்னா கிளம்பு. நீ முதல்ல இங்கே இருந்தால் நான் ஏதாவது பண்ணிவிடுவேன். நீ கிளம்பு. என்ன பண்ணுவேன்? நான் எப்படியோ கிளம்புவேன். ஆனால் ஏதோ பண்ணுவேன்னு சொன்னி, என்னடா பண்ணுவேன்? அதை பண்ண அப்புறம் போகிறேன். இங்கே நிற்காத. இந்த பாரு, நீ நின்னா கிஸ் அடிச்சிருவேன், பார்த்துக்கோ. கிஸ்ஸா? ஆமாம். அதுக்கப்புறம் நான் டைட்டாக கிஸ் அடிச்சு உனக்கு டேமேஜ் ஏதாவது ஆகிடுச்சுன்னா உங்கள் அப்பா பார்த்துட்டானா யார் பொறுப்பு? அது வேணும்னா நில்லு, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பு. நீங்கள் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இவங்கே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் நீ கிளம்பலையா? கிளம்புடி. அப்போ என்ன வேணுமா? ஆமாம் வேணும். டேமேஜ் ஆகிடும், அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. ஆனால் ஆகட்டும், நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்போது இல்லைல்லாம் வேண்டாம், உனக்கு வலிக்கும், நீ கிளம்பு. குட்ரோ அப்படின்னு இவங்கியோட நெக் அப்படி பிடிச்சி நீங்கள் எடுத்து டைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. எங்கே இப்போ ஏதாவது டேமேஜ் ஆச்சா? ஆகலை. ஆனால் இப்போ ஆகும்டி என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு உங்களை டைட்டாக பிடிச்சி இவங்க கிஸ் பண்ணுறாரு. இவங்க இப்போது அப்பா வெயிட் பண்ணுறாரு. இப்போ போகலாம், கீழே போகலாம், வா. முடியாதுடி. இவங்க வா போகலாம். அப்பயுமே இவங்க கேட்காம அவங்களுக்கு டைட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. தென் அப்படியே ஒரு 2 days கழிச்சு சரி இங்கே காலில் இவங்க நான் எங்கே இருக்கேன்னு சொல்லு. எங்கே இருக்க? நான் பீச்சில் இருக்கேன். பீச்சா? எப்படி போனாங்க? சும்மா பாப்பாவை கூட்டிகிட்டு எல்லோரும் வந்திருக்கோம். ஓஹோ, சரி. இங்கே வரதா ஐடியா இருக்கா இல்லையா? 2 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் நீ வந்து தான் ஆகணும். நான் வந்து கூட்டிகிட்டு போட்டா? இங்கே 2 நாள் தானா? சண்டே வரேனே. சண்டேவா? சான்ஸ் இல்லை, வாயின் அடி பின்னிடுவேன். ஒழுங்கு மாதிரி தான் இன்றைக்கி ஈவினிங் நான் வருவேன். நான் வர்றதுக்குள்ளே ரெடி ஆகிட்டுரு. அவ்வளோதானா? இந்த பூனைக்குட்டி எனக்கு ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணாதா? முடியவே முடியாது. அடி வாங்காத வாயன். என்ன விளையாடிட்டு இருக்கியா வாயன் நீ? என்னால் நீ எல்லாமே இருக்கவே முடியலடி. இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிஞ்சு தானாடி இருந்தேன். இப்போ கூட என்னால் கூட ஒன்றா இருக்க முடியலையே வாயன். ஏன்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? வாடி, இந்த மாதிரிலாம் பண்ணாத வாயன். எனக்கு அழுகையாக வருது. அழகு வருதா? யோங்கி சண்டே வரேன் ப்ளீஸ்டா. இல்லைன்னா நீ இங்கே வந்துடு. இங்கே நம்ம பேர் ஜாலியாக இருக்கலாம். வாயன், அங்கேருந்து எனக்கு ஆஃபீஸ் டிஸ்டன்ஸ் ஆக்குடி ரொம்ப. அதுக்கு நான் என் வீட்லேயே இருந்துப்பேன்டி. சரி, அப்போ நீ அங்கே இரு, நான் சண்டே வரேன். அடி வாங்காத. ஈவினிங் நான் வருவேன் வாயன், நீ ரெடி ஆகிட்டு இரு. இவங்க அப்பா ஏதோ பேசணுமா? ஏதோ கொடுக்குறேன். வேண்டாடி வேண்டாம் வயன். ஹலோ யோங்கி. அங்கிள் சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது வயன் சண்டே வரைக்கும் இங்கே இருக்கட்டும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் சண்டே வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா? இல்லைன்னா நானே வந்து அவளை விட்டுடுறேன். நீங்கள் சைடில் இருந்துட்டு அப்பா கேளுங்க, இன்னும் நல்லா கேளுங்க, அப்போ தான் ஓகே பண்ணுவான். நான் பேசி நீர் சொல்லணும். இவங்க இருக்கீங்களா? அங்கிள் நான் இருக்கேன். ஓகே அங்கிள். சண்டே இல்லைனா கூட நெக்ஸ்ட் வீக் கூட இருக்கட்டும் வாங்கினாங்க. இல்லைனா நானே கூட வந்துடுறேன். அங்கேருந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்துக்கிறேன். ஓ அப்படியா? இது நல்லா இருக்கேப்பா. பேசாமல் நீயே இங்கே வந்துடு, ஓகேங்களா? என்னப்பா சொன்னார்? இதோ நான் வாங்கிக்கிட்ட கொடுத்துட்றேன்.
அப்பா என்ன சொன்னா? அவர் இங்கே வந்துடுறாராம், உன்னை இங்கே இருக்க சொல்லிட்டாரு. அப்படியா? யோங்கி ஐ லவ் யூ. எனக்கு தெரியும் நீ இதுதான் சொல்லுவேன், எனக்கு தெரியும். நீ சொல்லு பொண்ணுக்குட்டி, உனக்கு நான் 10 புள்ள பற்றி தரேன். ஏய், உங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கவரடி இப்படி பேசுகிறேன். சாரி யோங்கி. சரி சரி யோங்கி, நீ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துடு, அப்போ பார்க்கலாம். சரி நான் வச்சிடுறேன். சரி யோங்கி, நானும் வச்சிடுறேன். ஏய் அவ்வளோதானா? என்ன யோங்கி, வச்சிடுறேன். சரி வச்சிரு. ஓய் பொண்டாட்டி. யோங்கி ஐ லவ் யூ. லவ் யூ டூ. சரி அப்பா பக்கத்தில் இருக்காரு, நான் வச்சிடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவோட ஆன்சர் நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரோட ஷோல்டரில் நல்லா சாஞ்சிக்கிறீங்க. ஜாலியாக அந்த பாப்பா கூட விளாடிக்கிட்டே அந்த பீச்சோட வியூவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. என்னன்னே தெரியல. நீ இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் என்றைக்குமே யோங்கி கூட. ஓகே, நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன். லவ் யூப்பா அப்படின்னு ஹாப்பியாக உங்கள் டேஸ் மூவ் ஆகுது. ஸோ இதோட இந்த மினி எஃப்எஃப் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஒரு நல்ல ஒன் ஷாட் ஒரு மினி எஃப்எஃப்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, டேக் கேர்.